இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றியாச்சு. சாமிக்கு பூவெலாம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் செய்கிறதுக்காக இட்லியும் நான் வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சட்னி பார்த்துக்கோங்க. வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, சின்ன வெங்காயம், வரமிளகாய் போட்டு பூண்டு, புளி வச்சு தக்காளி பழம் வச்சு சூப்பராக இருக்கும். அந்த சட்னி அரைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ சாமிக்கு ஊதுபத்தியெலாம் விளக்கேற்றிட்டு ஊதுபத்தியெலாம் காட்டிட்டு நான் ஒரு 100 கிராம் உதிரி வாங்கிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து டெய்லி வந்து கம்மியாக இருக்கிறனால 50 கிராம் வந்து இங்கே 20 ரூபா. நைட்டு போய் வாங்கினோம்னா கம்மியாக இருக்கும். 130 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்படி வாங்கும்போது நாள் கட்டிட்டு நம்ம மறுநாள் காலையில் வச்சுக்கலாம். நம்ம 100 கிராம் வாங்கினா நம்ம 50 ரூபாய்க்கு வாங்குறத விட அதிகமாக இருக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கட்டிட்டேன். இப்போ சாமிக்கு சாம்பிராணி எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம சாம்பிராணி நம்ம டெய்லி போடுவோம். இருந்தாலும் 2 வேளையும் நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? அதனால நான் வந்து காலையில் வெள்ளிக்கிழமை ஏற்றிடுவேன். சாயங்காலமும் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி ஏற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் வச்சோம்னா ரொம்ப வாசனையான இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போட்டாச்சு. அதை எடுத்து காய போடணும். மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, லைட்டாக தூறல் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி சட்னி அரைச்சி இட்லி தாங்க செஞ்சேன். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு டின்னர் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கு ஒரு சின்னதாக வெள்ளிக்கிழமை நம்ம மற்ற நாள் வந்து தீபம் ஏற்றுறது செய்கிறதெல்லாம் அது நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வாசனை திரவியங்கள் போடும்போது வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, மனசு சங்கடமாக இருந்தால் கூட நம்ம தீபாராதனை ஏற்றி நம்ம அந்த சாமியை வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிடும்போது நமக்கு வந்து அதில் வந்து ரொம்ப எனக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கொஞ்சம் மன திருப்தி இருக்கும். நம்ம கோயிலுக்கு போகிறது அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் சட்னி அரைக்கிறதுக்கு சொன்னேன் இல்லையா? சின்ன வெங்காயம், வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுருக்கேன். இது எக்ஸ்ட்ரா வந்து வேர்க்கடலை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு, என்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் சட்னி வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற்றி எங்கள் தங்கச்சி பொண்ணு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து டிஃபன் நைட்டு கொடுத்து விட்றதுக்காக சீக்கிரமாக செஞ்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2-3 போட்டு தாளிப்பு போட்டு பாருங்கள். கருவேப்பிலை இல்லை அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காகத்தான் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த நைட்டு டின்னர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இப்போ பாத்திரத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி எடுத்து வச்சிட்டேன். இட்லி எடுத்து வச்சுட்டு சட்னியை டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சு கொடுத்து விட்டாச்சுங்க.